அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வானத்தில் ஏறுவதையும் இறங்குவதையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தேன். நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கோ, யூடியூப் நண்பர்களுக்கோ, இன்ஸ்டாகிராம் நண்பர்களுக்கோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு, உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை கொடுப்பானாக. அத்தியாயம் 2 வசனம் 102. மேலும் அவர்கள் சுலைமான் ஆட்சிக்கு எதிராக ஷைத்தான்கள் ஓதியவற்றையே பின்பற்றினார்கள். ஆனால் சுலைமான் நிராகரிக்கவில்லை, ஷைத்தான்கள் தான் நிராகரித்தனர். அவர்கள்தான் மனிதர்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். இன்னும் பாபிலோன் என்னும் ஊரில் ஹாரூத் மாரூத் என்ற 2 வானவர்களுக்கு இறக்கப்பட்டதையும் தவறான வழியில் பிரயோகிக்க கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் இருவரும் நிச்சயமாக நாங்கள் சோதனையாக இருக்கிறோம், இதை கற்று நீ நிராகரிப்பவனாகி விடாதே என்று சொல்லி எச்சரிக்காத வரையில் எவருக்கும் இந்த சூனியத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. அப்படி இருந்தும் கணவனுக்கும் அவன் மனைவிக்கும் இடையே பிரிவினை உண்டாக்கும் செயலை அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். எனினும் அல்லாஹுவின் கட்டளை இன்றி அவர்கள் எவருக்கும் எத்தகைய தீங்கும் இதன் மூலம் இழைக்க முடியாது. தாங்களுக்கு தீங்கிழப்பதையும் எவ்வித நன்மையும் தராததையுமே கற்றுக்கொண்டார்கள். இதனை சூனியத்தை விலை கொடுத்து வாங்கி கொண்டவர்களுக்கு மறுமையில் யாதொரு பாக்கியமும் இல்லை என்பதை அவர்கள் அறிந்துள்ளார்கள். அவர்கள் தாங்கள் ஆத்மாக்களை விற்று பெற்றுக்கொண்டது கெட்டதாகும். இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறோம். சுலைமானுடைய ஆட்சி உதாரணம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவத்தை தான் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். ஹாரூத் மாரூத் 2 வானவர்களுக்கு இறக்கப்பட்டதை ஷைத்தான்கள் கற்றுக்கிட்டாங்க. கணவன் மனைவி பிரிப்பதை கற்றுக்கொண்டார்கள். அது நாங்கள் நினச்சா தான் முடியும், இல்லாட்டின்னா அது முடியாது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். சூனியத்தை கற்றுக்கொண்டார்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஓதி விடுறது வேற, சூனியம் வேற. நோய் நிவாரணம் குரானில் இருக்கு. 17வது அத்தியாயம் 82வது வசனத்தில் நோய் நிவாரணம் இருக்குன்னு ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்கிறான். சூனியம் மிகப்பெரிய ஒரு தவறான செயல் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். ஓதி விடுறது வேற, சூனியம் வேற என்று சொல்லி உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.